Rayuan keputusan tidak berjalan வந்துருச்சு. நல்ல தரமான கோர்ஸ் தான் எதிர்பார்த்தீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கல. ஏன்னா படிச்ச படிப்புக்கு நல்ல வேலை, அதை ஒட்டி நல்ல எதிர்காலமாக இருக்கிற மாதிரி ஹை வேல்யூ டிப்ளமா தான் நீங்க எதிர்பார்த்தீங்க. ஆனா அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கல. மூன்றாவது சிச்சுவேஷன் வந்து நீங்க டிப்ளமோ படிக்கிறதுக்கு குவாலிஃபைட், எஸ்பிஎம்ல 3 கிரெடிட் மேல வச்சிருக்கீங்க. ஆனா போட்டி காரணமாக உங்களுக்கு அது கிடைக்காம சிஜில் காஸ்ட் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில காலையில இருந்து பிள்ளைகள் வந்து டாக்டர் நாங்களும் படிக்கணும், எங்களுக்கு நல்ல ஹை வேல்யூ டிப்ளமா வேலை வரைக்கும் வழிகாட்டக்கூடிய அந்த வாய்ப்பு வேணும் டாக்டர், படிக்கிறதுக்கு தயாராக இருக்கும், என்ன பண்றது அப்படின்னு பிள்ளைகளும் சரி. ஸோ பிள்ளைங்களோட கல்வி எதிர்காலம் முக்கியம் டாக்டர், ஸோ அதுக்காக ஏதாவது உதவி கிடைக்குமா அப்படின்னு பெற்றோர்களும் நிறைய பேர் வந்து தொடர்பு கொண்டுகிட்டு தான் இருக்கீங்க. ஸோ நிச்சயமாக நான் கொடுத்த வாக்குறுதி என்னங்க, பிள்ளைங்க படிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. நிச்சயமாக பிள்ளைங்களோட கல்வி எதிர்காலத்தை தான் முக்கியத்துவம் கொடுத்து முன்னிறுத்துறதுக்கு பெற்றோர்கள் தயாராக இருக்காங்க அப்படின்னா எஸ், உங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகளை கொடுத்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது மட்டும் இல்லைங்க, வேலை வரைக்கும் வழிகாட்டக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு எஸ் நான் டாக்டர் சஞ்சய் ஸ்டூடெண்ட் மென்டர் வழியாக வந்து தயாராக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் திங், படிக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்கன்னா வாய்ப்பு ஒண்ணு மட்டும் இல்லைங்க, பல வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நிச்சயமாக படிக்கிறதுக்கு தயார் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்பிக்கையோட மைண்ட்ல வந்து முதல்ல வைங்க, வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்களா. ஸோ என்ன பண்றது அப்படின்னா நிச்சயமாக என்ன தொடர்பு கொள்றதுக்கு உங்களுக்கு தெரியும், மேல லிங்க்கு கீழே வந்து புலனத்தோட லிங்க் இருக்கும். ஸோ கண்டிப்பா கிளிக் பண்ணி உங்களோட எஸ்பிஎம் ரிசல்ட் வந்து எனக்கு அல்லது டாக்டர் சஞ்சய்க்கு புலனத்தில் வந்து அனுப்பிவிங்க. ஸோ மேல லிங்க் தெரியல அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க, அல்லது ஜஸ்ட் இணையத்துல போயிட்டு என்னோட பேர் போட்டு சர்ச் பண்ணாலே என்னை எப்படி தொடர்பு கொள்றதுன்னு தெரியும். ஜஸ்ட் வணக்கம் மட்டும் போடாதீங்க, உங்களோட எஸ்பிஎம் ரிசல்ட்டை முதல்ல எனக்கு அனுப்பி வைங்க. ஓகேங்களா? கிரைட்டீரியா நம்பர் 1. கிரைட்டீரியா நம்பர் 2, நிச்சயமாக இந்த வாய்ப்புல உங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு, நான் இப்பயே சொல்லிடுறேன். கண்டிப்பாக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகளுக்கும் அவங்களோட கல்வி தான் முதல்ல, மற்றதெல்லாம் அப்புறம் அப்படின்னு முக்கியத்துவம் கொடுக்குற பெற்றோர்களுக்கு தான் நான் முதல்ல முக்கியத்துவம் கொடுப்பேன். ஸோ இதுல முதல்ல வந்து நீங்க படிக்கக்கூடிய அந்த ஹை வேல்யூ டிப்ளமாவுக்கு உண்டான வாய்ப்புகளை முதல்ல உங்களுக்கு தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் நிச்சயமாக உங்களை செலக்ட் பண்றதுக்கு ஒரு ஜூம் இன்டர்வியூ, எஸ் நான் பிள்ளைகளையும் மீட் பண்ணணும், பேரண்ட்ஸையும் மீட் பண்ணணும், தூரமா இருக்கீங்க கவலைப்படாதீங்க, ஒரு ஜூம் இன்டர்வியூ செஷன் இருக்கும். ஸோ அதுல வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டு இந்த வாய்ப்புல நீங்க பிள்ளைங்க படிக்கக்கூடிய அந்த எல்லா விஷயங்களும் வந்து நானும் உங்களை தேர்ந்தெடுப்பேன், நீங்களே என்ன தேர்ந்தெடுப்பீங்க. ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் திங், அதாவது முதல்ல எங்கேயுமே கிடைக்கலையே அப்படின்னு இதுக்கு மேல மனம் தளர வேணாம். இந்த மனம் தளர்ச்சி என்ன தெரியுங்களா பண்ணுது, கால தாமதமாக்கு நிறைய பேர்ட்ட. சரி அப்புறம் பார்த்துக்கலாம், இப்ப கிடைக்கல அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, பருவத்தை பயிர் செய், வாய்ப்புகள் நிறைய இருக்கு, தட்ட வேண்டிய நேரத்துல கேட்க வேண்டிய இடத்துல உடனடியாக கேட்கணும். கல்வி வந்து அது உங்களோட உரிமை. நிச்சயமாக என்னோட வாக்குறுதி, உங்களுக்கு உதவுவேன் அப்படின்னு, அது என்னோட கடமை. என்னோட மட்டும் இல்ல, இப்ப இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கிற நல்ல உள்ளங்கள், நட்பு உறவுகள், நீங்க இதை பரவலா பகிர்ந்துக்கிறீங்க பாத்தீங்களா, எஸ் அது உங்களோட சமுதாய கடமையும் கூட நண்பா. ஸோ இல்லைங்களா, குறிப்பா இந்த எஸ்பிஎம் முடிச்சுட்டு யூபியில் அப்ளை பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் ஃபாஸா கிடைக்கல, செகண்ட் Rayuan கிடைக்கல, அல்லது விருப்பமான காஸ் கிடைக்கல, அல்லது சிஜில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எஸ் மேற்கொண்டு நீங்க படிக்கக்கூடிய வாய்ப்பு, அப்பா அம்மா காசை செலவு பண்ணாம என்னோட வழிகாட்டுதல்ல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேலை வரைக்கும் இந்த என்டையர் விஷயங்கள் வந்து எஸ் உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு எஸ் நீங்க தகுதி பெற்றவங்க தான். அதுக்கு ஃபர்ஸ்ட் திங் என்ன தொடர்பு கொள்ளுங்க, அதுக்கு உண்டான விவரங்களை பெற்றிருக்குங்க இல்லைங்களா. 2024 உங்களோட கல்வி பயணத்தின் எதிர்காலத்தின் ஆரம்பிக்கிற ஒரு ஆண்டு அப்படின்னு எஸ் இது வந்து முடிவு பண்ணிட்டு இந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிப்போம். ஓகேங்களா? ஸோ உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க. என் பார்த்துக்கிறதுக்கு நல்ல உள்ளங்கள், இந்த காணொலி இந்த தகவல் உடனடியாக இன்னைக்கே எல்லார்கிட்டையும் போய் ஆகணும். உங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியும், பரவலாக பகிர்ந்துங்க. வெற்றி வணக்கம், டாக்டர் புனிதன்.